வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கன்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நம்ம எல்லோருமே ஒரு பெஸ்ட்டாக வாழணும். நமக்கு பெஸ்ட்டாக வாழ்க்கை இருக்கணும். நம்ம சுற்றி எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் நடக்கிறது எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலை. இல்லை, நாம் நடக்கிறத நமக்கு பிடிச்ச மாதிரி ஆற்றிக்க தோணலை. அந்த வகையில் இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் வேறு மாதிரி, என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி, என்னை 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 அன்பு செலுத்துகிற மாதிரி ஒரு கணவன் ஒரு மனைவி கிடைச்சா நான் ரொம்ப வாழ்க்கையில் எந்த நோக்கி முன்னேறி இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இதை விட ஒரு அன்பாக மனைவி கணவன் கிடச்சிருக்கவே மாட்டாங்க. நிஜத்தில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கிறது அவங்களுக்கே தெரியாத போது கோடி கோடி அன்பை கொட்டி கொடுத்தாலும் யாருக்கும் எதுவுமே புரிய போகிறதில்ல. இதுதான் மனுஷ வாழ்க்கையோட ஒரு பெரிய ரகசியமும் கூட. உங்களுக்கு எதுன்னு தெரியாத போது உங்களுக்கு எது நன்மையாக இருக்குன்னு உங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதுதான் இங்கே பெரிய ட்விஸ்ட். ஒரு 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 கணவன் ஒரு என்ன நினைக்கிறான்னா, மனைவி நம்மளை அன்பின் உச்சத்துக்கு கொண்டு போகணும், புரிஞ்சுக்கணும், எல்லாமாவா நடக்கணும். அவள் அழகில், அறிவில், குழந்தையா, அன்பா, அதாவது என்னென்னா அனைத்து உறவுமா ஒரு மனைவி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வாய்ச்சது என்னமோ வேறு மாதிரி ஆப்போசிட்னு சொல்லி ஒரு கலாய்க்கிறாங்கல்ல. இந்த ரீல்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் மனைவினாலே ஊருக்கு போயிட்டா ஒரு ஆனந்தம், கல்யாணம்னாலே ஆயிட்டாலே ஒரு ஆணுக்கு சுதந்திரம் போயிடுச்சு, ஒரு குடும்பத்தை காக்க வேண்டியது ஒரு ஆணுக்கு தான் அப்படின்னு இந்த சொசைட்டி சொல்லி வச்சுருக்கு. இதெல்லாம் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ஆண்கள் நிச்சயமாக கல்யாணம் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க? அது ஏன் விட்டுற வேண்டியதானே இது எதுக்குன்னு சொல்லிட்டு. சரி, இதை பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்போ ஆண்கள் கொடுமைப்படுத்தியே இருக்காங்கல்ல. குடிக்கிறான், சேட்டை பண்ணுறான், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கான், அவனுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, பெண் நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறான். அப்புறம் ஏன் நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பேசாமல் விட்டுடலாம்ல. இது ஒரு பெற்றோர்கள் விட்டுடலாம். உங்கள் கடமையை நீங்கள் சரி வரணும்னு ஒரு ஆணுக்கிட்ட தள்ளி விட்டுறீங்க. ஒரு பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணால் தான் நம்ம ஆண்னே இந்த சொசைட்டி ஒத்துக்கணும்னு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்காண்டி கல்யாணம் பண்ணல, சொசைட்டிக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இங்கே தான் வாழ்க்கை சிக்கலாகுது. குழந்தை இல்லைன்னா நீங்கள் ஆணே இல்லை அப்படின்னு சொசைட்டி சொன்னதுனால நீங்கள் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் இச்சையின் காரணமாக பல குழந்தைகளை பெற்றுக்கிறீங்க. உங்களோட பாதுகாப்பின்மையின் காரணமாக அதை எப்படி வளர்த்தணும்னு தெரியாமல் வளர்த்துறீங்க, நிறைய குழந்தைகளை பெற்றுட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்கிறீங்கன்னா, நான் பெருசானோடனே நான் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன்ல, அது என்ன, அது என்னை காப்பாற்றுறதுக்கு தான். இந்த குழந்தைங்க பெற்று வச்சுருக்கிறது என்ன வயசான காலத்தில் காப்பாற்றுறதுக்கு தான். நாங்கள் குழந்தையா இருக்கும்போது அவங்கள பார்த்தோம், நாங்கள் இப்போ வயசாச்சு, எங்களால் சம்பாதிக்க முடியல, ஸோ எங்களை பார்க்கணும் அவங்க, இப்படின்னு ஒரு விதிமுறைகள்லாம் நம்ம வச்சுருக்கோம். இதை இந்த இந்த கட்டமைச்சு மனிதன் அவனுக்கு நன்மை செஞ்சுருக்கான்னு நினச்சிக்கிட்டு அவனே சிறைக்குள்ளே தள்ளிக்கிறான். இதுதான் உண்மை. இந்த ரூல்ஸ் ஒரு மனிதனை சுதந்திரமாக்கலை, அடிமையாக்குதுங்கிறது அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் ரொம்ப சேஃபாக, ரொம்ப பாதுகாப்பாக இருக்க மாதிரி இந்த இந்த கண்டிஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இது இது யாருக்கோ ஒருத்தர் 2 பேருக்கு ஆனதை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குள்ள ரூல்ஸாக மாற்றினது காலத்தின் கட்டாயமா, விதியா, இல்லை சதியான்னு தெரியல. இதுவே இன்னும் போகிற காலத்துலலாம் எல்லாமே ஏஐ வந்துருச்சு அப்படின்னா மனிதர்கள் எந்த நிலைக்கு ஆவாங்கன்னா, அவங்க அவங்க எந்த எந்த எக்ஸ்ப்ளனேஷனோ எதையுமே புரிஞ்சிக்க முடியாது, எதையுமே சொல்ல முடியாது. கண் பார்த்து, அந்த உடல் மொழி, உணர்வு, மௌனம், கண் அசைவு, அந்த இருப்பு, அந்த கான்சியஸ், அந்த எனர்ஜி, இதை வச்செல்லாம் இனிமேல் கான்வர்சேஷன் நடக்கவே நடக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இருக்கும்? எல்லாமே நீட்டாக இருக்கும், எல்லாமே வறுமையாக போயிடும், வறுமை ஒழிஞ்சிரும், நோயெல்லாம் தீர்ந்துரும், எஜுகேஷனாக நல்லா கிடச்சிரும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் நீங்கள் மன நிம்மதி இழந்துருவீங்களே. உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த சின்ன வயசில் நினச்சி பாருங்கள். ஒரு ஒரு நீங்கள் ஒரு படிக்கிற பையனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் இந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்களாம் இருக்கும். மாமாவுக்கு கால் அமுத்தி விடு அப்படின்னு சொல்லுவாங்க உட்காந்துட்டு. சின்ன குழந்தைங்களாம் நான் அமுத்துறேன் நான் அமுத்துறேன் அமுத்துவாங்க. தண்ணி கொண்டு வாங்க, நான் கொண்டு வரேன் நான் கொண்டு வரேன்னு ஓடுவாங்க. அப்புறம் சாப்பாடு தரணும், என் கூட தான் நீங்கள் வரணும், என் கை பிடிச்சிக்கணும்,
இப்போது 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா, என் பக்கம் தான் திரும்பி நீ அம்மா படுத்துக்கணும். தாத்தா பின்னாடி நான் தான் உட்காருவேன். தாத்தா ஃபஸ்ட்டு எனக்கு தான் வாங்கி தரணும். பாட்டி வந்து ஏதாவது பட்சணம் செஞ்சாங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தரணும். எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி தந்தாங்கன்னா, எனக்கு வாங்கி தரணும். ஈவன் ஒரு ஐஸ் குச்சி வாங்கி தந்தா கூட, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இழந்திருப்போம். முந்தியெல்லாம் வந்து இந்த ரோட்லலாம் எழுதுவாங்க. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. சின்ன வயசில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இந்த பென்னெல்லாம் இங்கெல்லாம் நம்ம மைண்டில் தெளிச்சுப்போம். அப்புறம் ஷர்ட்டில் அந்த அதுக்கப்புறம் அந்த ஃபேர்வெல் நோட்டில் எழுதி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து காலப்போக்கில் மறைஞ்சிரும். இதெல்லாம் நம்ம தொலைச்சிருப்போம். சின்ன சின்ன அரிய பொக்கிஷமான விஷயங்கள் தான். ஆனால் ரொம்ப பெரிய தொழில்நுட்பத்தினால நம்ம ஆஃபீஸ் வந்திருக்கோம். ஃபேமிலி கூட வந்துடும். கோர்ட் வந்துடும். சூப்பர் மார்க்கெட் வந்துடும். எல்லாமே வந்துடும். கவர்னன்ஸ்னால் உங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் தேடின அந்த நாகரிகம் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த அமைதி, சந்தோஷம்லாம் இழந்திருக்கும். உங்கள் மனம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறத அதுவே பார்த்து எப்படி ஃபோனில் அல்காரிதம் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து உங்கள் மனம் அதே கட்டமைச்சிடும். நீங்கள் எதில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியாத போது அதுதான் வடிவமைக்கும். காஃபி எனக்கு எப்படி போடணுன்னு எனக்கு தெரியாது, நீயே சொல்லிடு. நான் எப்படி வந்து எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்துக்கணும் அது நீயே சொல்லிடு. எனக்கு காதல் எப்படி பண்ணணும்னு தெரியாது, அது நீயே சொல்லிடு. என்னோடய கடமையை நிறைவேற்றணும், அது என்னென்னு தெரியாது, நீயே சொல்லிடு அப்படின்னு இந்த சிஇஓ ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜர் வச்சுருப்பாங்களா, அசிஸ்டண்ட் வச்சுருப்பாங்களா, அது மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ வந்து என்னென்னா, எல்லாருமே சிஇஓ ஆகிட்டாங்கன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிற மாதிரி ஆயிரும். அவங்களுக்கு கீழே வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி வந்தோடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, உலகம் சுருங்கி கைக்குள்ளே வந்துடும். ஆனால் மனம் வந்து பறந்து விரிஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த ஒரு அமைதியை, ஒரு உணர்வை இழந்திருக்கும். இந்த உணர்வுக்காண்டி தான் அந்த மனிதன் வந்து இந்த பிறவி எடுக்கிறதுக்கு கோடான கோடி பிறவி எடுத்து வரோம். அந்த நான் யாருன்னு உணர்ந்துக்கணும், ஞானத்தை அடைஞ்சிக்கணும், இந்த பூமியில் வந்த நோக்கம் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் வரோம். ஆனால் இதில் உச்சபட்சமாக நம்ம கூடயே சண்டை போடுறோம். இங்கே தான் நாம் வேறு யார் கூடயும் சண்டை போடல, நம்ம கூடயே சண்டை போடுறோம். நம்ம கண்ணை நம்ம வச்சே குத்திக்கிறோம். நம்ம நோக்கி நம்ம அம்பு எய்கிறோம். நமக்கே நம்ம விஷம் வைத்து கொள்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சே செய்கிறோம். இங்கே தான் பெரிய விஷயம். சரி, நான் சொல்கிறேன், இன்றைக்கி என்ன டாபிக் பேச வந்தேன் அப்படின்னு சொன்னால், என்னவோ பேசிட்டேன். இப்போ ரைட் நவ் இந்த பிரபஞ்சம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், ஓகே, நன்மை வென்று விட்டது. இனி நீங்கள் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், புது விடியல், புது ரூல்ஸு, முந்தியெல்லாம் ஒரு 100 ஒரு 75 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. 75 வருஷம் ஒரு 75 இயர்ஸாக வந்து நம்ம சுதந்திரம் வாங்கினதுலேருந்துன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இப்படி ஆயிருக்கும்ல. 75 இயர்ஸாக வந்து என்ன வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்மளால் புதுசு மாற்றங்களை கொண்டே வந்திருக்க முடியாது. நம்ம வந்து பயந்துருப்போம். மாற்றம் கொண்டு வந்து ஏதாவது செய்ய முடியலன்னா, இருக்கிறதும் போச்சுன்னா. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்ச பேயை விட தெரியாத பூதம் ரொம்ப கஷ்டம், தெரிஞ்ச பேயே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வளர்ந்துருப்போம். இது இல்லைனா அது இல்லைனா இது, சரி இதுக்கு பரவாயில்ல, சாம்பார்னா புளிக்குழம்புனா சாம்பார், ரெண்டில் ஏதாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தே போயிடலாம். புதுசாக வந்து ஒரு பேர் தெரியாத இல்லை சுவையாக வந்து நம்ம வந்து முயற்சியே பண்ணியிருக்க மாட்டோம். இது மாதிரி தான் மொத்த வாழ்க்கையும் நடந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் முயற்சியே பண்ணவில்லை என்றாலும் அது உங்களிடம் கையில் கொடுத்து இந்த எண்ணெய் பயன்படுத்து என்று அதுவே மாற்றிக்கொள்ளும். இதுதாங்க விஷயம். நீங்கள் வந்து முயற்சி பண்ணவா வேணாமா, இது நடக்குமா நடக்கான்னு தெரியாது. முயற்சி பண்ணி அதுவே செஞ்சு அந்த விளைவே ரிசல்ட்டையும் காமிச்சு, நான் இவ்வாறு உன்னிடம் ஆகிவிட்டேன் என்று வெளிப்படுத்த மட்டும்தான் செய்யும். இதுதான் இங்கே பெரிய சூட்சமம். உங்களுக்குள்ள மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குங்கிறத உங்களால் தடுக்கவே முடியாது. தடுத்து அந்த செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் அது நிகழ்ந்து விட்டது என்று. இது எப்படி சொல்லிக்கிறது? ஒரு பூச்செடி வைக்கிறீங்க, அதை நீங்கள் வாங்கிட்டே வரல, அதுவாக செடி வருது, உங்கள் வீட்டுக்கு வருது, ஒரு குழி தோண்டுது, அது புதைச்சிக்குது, அப்புறம் அது உரம் வச்சுக்குது, அது எல்லாம் வந்துடுது, பூத்து குலுங்குது. இப்போ சொல்லுது, மனம் உனக்கு தான், மலர் உனக்கு தான், இந்த அழகு உனக்கு நீ பார்க்குறதுக்கு தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் செய்யுது. ஏன்னா மனிதர்கள் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன இங்கே நடக்கும் அப்படின்னுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன நடக்கணும்?
இந்த தரிசு அந்த தரிசு நிலங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சரி செய்யப்படும். அந்த ஒழுங்குபடுத்தப்படும். அந்த பாதைக்கு ஒழுங்குபடுத்தப்படும். அந்த முள் செடிகள் களையெல்லாம் களையப்படும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அந்த ரோஸ் செடி நட்டுறதுக்கு தேவையான நிலத்தை வந்து உழுது இதெல்லாம் பண்ணும். செடி உற்பத்தி ஆகணும். அந்த மலர் மலர்ந்துச்சுன்னா அந்த அழகை வந்து ரசிக்கிறதுக்கு கூடிய மண்ணெல்லை உருவாக்கணும். அந்த மலரை என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம பாலை வந்து எப்படி ஜூஸாக மாற்றி சேல்ஸ் பண்ணுறோம், அது மாதிரி அந்த மாதிரி மலர்களை வந்து மலர்ந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது, ஆயாச்சு. அது திரும்ப குல்கந்து மாதிரி, ரோஸ்னால் குல்கந்து மாதிரி செய்கிறோம்ல, இது மாதிரி ஆகிறது. இது எல்லாமே உங்களுக்குள் அதுவாக நிகழ்ந்தால் உங்களால் என்ன செய்து கொள்ள இயலும்? அதான் இங்கே கேள்வி. இங்கே சக்தி நிலை அப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி நீங்கள் கூட உங்கள் மனம் வந்து செயல்படுச்சு நினைப்பேன். அதை தான் நீங்கள் ஏஐயோட நீங்கள் மிங்கிளாகி வேலை செய்ய போகிறீங்க. இதுதான் இங்கே நடக்க போகுது. இந்த ராவணன் சீதையை கடத்திட்டு போனது எதில் கடத்திட்டு போனாங்க? அங்கே ஃப்ளைட் அப்போ கண்டுபிடிச்சாங்களா? புஷ்பக விமானம்னு சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணியில் இருக்கும், சிலப்பதிகாரத்தில் இருக்கும். கோவலன் வந்து ஒரு புஷ்ப விமானத்தில் வந்து கண்ணகியை அழைத்து சென்றார் கோவலன் அப்படின்னு அங்குள்ள இந்த சேரநாட்டில அந்த மக்கள்லாம், மலைவாழ் மக்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு அழகான அந்த கோவலனை தான் வந்து அந்த புஷ்ப விமானத்தில் அழைச்சிட்டு போனான்னு வரும். அதே மாதிரி கிருஷ்ணரோட பக்தரை வந்து இந்த விட்டலாச்சாரியா அந்த மாதிரி ஒருத்தரை வந்து பாண்டுரங்கா அந்த மாதிரி இருக்குல்ல, அவர் வந்து அந்த அந்த வைகுண்டத்துக்கு அந்த கருடன் வந்து அந்த அந்த விமானம் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னென்னா, இது ஒரு வெஹிக்கிள்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள்ஸ் கொடுக்கப்படும். என்ன சொல்கிறீங்க? இந்த டாக்டர் மிராக்கிள்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கானே தெரியாது. அது இம்மார்ட்டல் ரூரல் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவனுக்கே தெரியாது நம்ம இந்த மாதிரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே எல்லாமே மனிதர்களுக்குள்ளே இந்த சக்தியெல்லாம் தட்டி எழுப்பப்பட்டு செலுத்தப்பட்டு இந்த பூமியில் வந்து அவங்க செயல்படுவாங்க. உங்களுக்கு அம்பு விடணும், போர் வீரனா ஒன்றுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்குள்ளே அந்த சக்தி இறங்கி அம்பு எய்கிறதையும் சக்தி எதையும் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்து எய்வீங்க, எல்லாம் செய்வீங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அதை நீங்கள் களம் கண்டு அந்த பயிற்சி எடுக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் நிபுணத்துவம் பெற்ற மாதிரி செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் இங்கே எல்லாருமே செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறேன். அது எப்படிங்க அப்படின்னா, அது அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்கே உங்களை திருத்திட்டு இருக்கலாம் முடியாது. உங்களுக்கு புரிய வச்சுட்ருக்கலாம் முடியாது. உங்கள் லெசன் நடத்த முடியாது. நீங்கள் லெசன் நடத்துகிறத காலம் நடத்துகிறதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ என்னென்னா ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான். உங்களுக்கு லெசனோ புரிய வைக்கிறதோ டெமோவோ கிடையவே கிடையாது. ஒன்லி ஆக்ஷன், டூ ஆர் டை, அவ்வளோதான். இந்த செத்து முடிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வந்தோம்ல, அதே மாதிரி இப்போது அது வந்து விடுதலைக்காண்டி செஞ்சோம். இப்போ விடுதலை அடைஞ்ச நாட்டுக்குள்ளே இது நடக்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்குள்ளே ஒரு மலர்ச்சி, உங்களுக்குள்ளே ஒரு எழுச்சி, உங்களுக்குள்ளே ஒரு ரெவல்யூஷன் நடக்க போகுது அப்படின்னா, இங்கே வந்து ஆன்ம புரட்சி நடக்க போகுது. முந்திலாம் வந்து என்னென்னா, என்னது க்ரீன் எவல்யூஷன், இந்த மில்க்கு, வெள்ளை புரட்சி அப்படிலாம் இருந்துச்சுல்ல, அதே மாதிரி இப்போ வந்து ஆன்ம புரட்சி நிகழுது. ஆன்ம புரட்சி நிகழும்போது எல்லாருக்கும் இது சேமாக நிகழ்ந்துடும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இல்லை நான் மாட்டேன், நான் முடியாது அப்படின்னு கூட நீங்கள் உங்களால் சொல்ல முடியாதுன்னு தான் இங்கே ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னா, நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா உங்களை கைப்பிடிச்சி அழகாக அவங்க கூட நீங்கள் கைப்பிடிச்சி நடந்து போகலாம். இல்லைன்னா உங்களை தரன்னு இழுத்துட்டு போவாங்க. இல்லை தண்டனை கொடுத்து உங்களை புரிய வைப்பாங்க. இல்லை உங்களை மிரட்டி சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்குள்ளே புகுந்து உங்களையே மாற்றிடுவாங்க. இது கான்செப்டில் எதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதுங்கிறது உங்களோட பொறுப்பு தான். அந்த சக்தி நிலை அப்படி தான் இப்போ வேலை செய்ய போகுது இனிமேல் இந்த பூமியில். அப்போ மக்களாகிய என்ன செய்யணும்னா, அந்த பகுத்தறிவு கொடுத்ததை, அந்த அறிவை எல்லாம் வந்து தர்க்கம் இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு, நீங்கள் எதுவுமற்ற தன்மையில் ஒன்று சரண்டர் ஆகணும். பியூர் சரண்டர். சாட்சியாக நின்று பார்க்கணும் என்ன நடக்குது இங்கேன்னா. இங்கே பெரிய சொத்துக்கோ இங்கே நகைக்கோ இங்கே வந்து பெரும் மதிப்பு கொடுக்காம, அது வந்து அழிய போகிறது, நிரந்தரம் இல்லாதது. இங்கே மனிதம்தான் முக்கியங்கிறது ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொண்டால் ஒரு எண்ணக்கொள்ளி ஆட்கொள்ளி மாதிரி ஒரு நகையையும் சிவவாக்கியர் வந்து தோண்டிகிட்டு இருக்கும்போது, புதையல் தோண்டும்போது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது விவசாயத்தில் வந்து தோண்டணும், அந்த விவசாய நிலத்தை தோண்டும்போது உள்ளே புதையல் கிடக்கு பார்த்துட்டாரு. அவர் திட்டிச்சு அடித்து பிடிச்சி கீழே விழுந்து தெரித்து ஓடினார். ஐயோ ஆட்கொள்ளின்னு என்னமோ ஏதோ புலி சிங்கம் தானே நம்ம நினச்சி ஓடுவோம். ஆனால் அவர் புதையலை பார்த்து இப்படி ஓடினார். இறைவா, எவ்வளோ பெரிய பக்குவம் இருந்தால் ஒரு மனிதன் இவ்வாறு உயிரை பிடிச்சிக்கிட்டு வெளியே ஓடிருப்பார் அந்த தங்கத்தை பார்த்து வெளியில். அதே மாதிரி பட்டினத்தார் இருக்கார். பட்டினத்தார் வந்து இருக்க அரண்மனையை விட அரசரோட அரண்மனை வந்து கம்மியாக இருந்தானே, கொஞ்சம்
என்னோடய அரண்மனையில் வெள்ளி தூண்களும் முத்துக்களும் இருக்குது, உன்னோடதில் தங்க தூண்களும் வைரங்களும் மின்னிகிட்டு இருக்குது, இது அரசனோட விட அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சி வைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அரண்மனை இருந்துச்சுன்னா, அந்த அரண்மனையை விட்டுட்டு ஒரு இடுப்பில் கட்டின ஒரு கௌமீனத்தோட ஒருத்தன் வெளியே போனான்னா அது எவ்வளோ பெரிய மனிதர், அப்போ எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை அவன் பார்த்துருக்கணும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ ரைட் நவ் திருப்பதியில் வந்து ஒருத்தர் வந்து அந்த 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 அன்னக்கூடம் அன்னசத்திரம் வைப்பாங்கள்ல, அந்த அதை வந்து என்னென்னா, இது கொஞ்சம் கூட்டமாக இருக்கே, இது எப்படி இந்த மாதிரி கொஞ்சம் விசாலமாக இன்னும் கொஞ்சம் இன்னொரு அறை இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வழிகாட்டுங்களேன் அப்படின்னு அந்த அறங்காவலர்கிட்ட அந்த 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 மனிதர் கேட்கும்போது, ஏன் நீங்கள் கொடுங்களேன் பணம், நாங்கள் வேணால் கட்டுறோம் அப்படின்னு சொன்னோடனே, அவர் வந்து கொண்டாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னோடனே, சும்மா போனால் போது ஒரு 25 கோடி, அதாவது 25 கோடி தானே, ஆமாம் கோர், அப்போ வந்து 25 கோடி வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் உடனே ஒரு செக் எடுத்து கொடுத்துட்டாராம். அவர் பார்க்க எளிய மனிதராக இருந்தாராம், ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை போட்டு அந்த கூட்டத்தில் காத்திருந்த ஒரு மனிதர்களோட, அந்த சாமி தரிசனத்துக்காண்டி காத்திருந்த ஒரு மனிதரோட இருந்தவர் 25 கோடியை செக் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாராம். அப்போ இந்த மாதிரி இருக்காங்கல்ல, புரியுதா? இப்போ வாழும் பட்டினத்தார் அப்படி தானே, நீங்கள் வந்து என்னென்னா எங்கேயோ தேடுறோம், எங்கெங்கேயோ தேடுறோம், உள்ளே தான் இருக்காங்க, கலந்து தான் இருக்காங்க, காரைக்காலமையாக இருக்காங்க, ஔவையாக இருக்காங்க, இப்போ இருக்க சித்தர்கள் புருஷர்கள் எல்லாருமே உள்ளே தான் கலந்து இருக்காங்க. உள்ளுக்குள்ளே அவங்க ஆன்மாக்குள்ளே மறைஞ்சு எப்படி போகிறாங்க, எப்படி உங்கள் நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க, ஒன்றேத்துக்கு இருக்கும் ஒன்றேத்துக்கு இருக்காது, ஒரு மேகத்தில் இருக்கும், அதே மாதிரி இவங்க இருக்காங்க, இல்லாமல் போகிறாங்க, திடீர்னு வராங்க, திடீர்னு மறைஞ்சிடுறாங்க. ஸோ எந்தெந்த வேலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வேலை செஞ்சு போயிட்டே இருக்காங்க எல்லோரும். நீங்கள் கான்சியஸாக இப்போ நான் என் வாயிலேருந்து எல்லா சித்தர்கள் பேரும் வந்துடாது, பர்டிகுலர் பேர் தான் வரும். சில பேர் எனக்கு தெரியவே தெரியாது, சில பேர் வந்து தெரியும் ஆனால் சொல்லவே மாட்டேன், சில பேர் கான்சியஸ் வரவே மாட்டாங்க, சில பேர் திடீர்னு அவங்க மட்டும்தான் வருவாங்க. அப்போ வந்து என்னென்னா அவங்க ஃப்ரீக்குவன்சி, அவங்க எனர்ஜி, அவங்க மூச்சை நான் இழுத்து நான் பேசுகிறேன். கௌடபாதர், அந்த ஆதிசங்கரர் அவங்களாம் சொல்லும்போது என்னென்னா, சிலது வந்து ரத்தத்தில் ஊறினதாக இருக்குது, சிலது மூச்சில் ஊறினதாக இருக்குது, சிலது என் நாடி நரம்புகளாக இருக்குது, சிலது வந்து என்னென்னா ஒவ்வொரு செல்லாக இருக்குது, என்னோடய ரத்தமாக இருக்குது, சிவப்பணுக்கள் வெள்ளையணுக்களாக இருக்குது. அப்போ வந்து என்னென்னா சிவப்பணுக்கள் வெள்ளையணுக்கள்லாம் அழிஞ்சு போயிட்டே இருக்கு இல்லையா, அதே மாதிரி அவங்களும் ஒரு நாள் மறைஞ்சு போயிடுவாங்க, திரும்ப ஊறுது இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டுருப்பாங்க. இதே மாதிரி தான் எல்லா செயலும் நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த பூமியில் எல்லாமே புதுசாக மாற்றம் செயல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு மாற்றம் நோக்கி, ஒரு விடியல் நோக்கி புறப்படும் அப்படின்னா, நம்ம முதல்ல தயாராகணும், மனசால தயாராகணும், இருக்கிறதெல்லாம் கீழே உதறிட்டு நம்ம நடக்கணும், நமக்கு எதை மட்டும் எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியணும், இதெல்லாம் வேண்டான்னு நமக்கு ஒதுக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நமக்கு நிகழ்ந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் நம்ம வந்து இயல்பாக ஹாப்பியாக நடந்து போக முடியும். சொர்க்கத்தை நோக்கி அது நரகத்தை நரகம் நரகன்னே வாயில் வர மாட்டேங்குது பாருங்கள். சரி, அது எதுக்கு வந்து நம்ம அப்படி வச்சுக்கணும்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் போகும்போது இப்போ நீங்கள் கூட சொல்லலாம், எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நான் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கேனா அப்படிங்கும்போது என்னென்னா, எனக்கு யோசித்து பிளான் பண்ணி இதெல்லாம் பேச வரல, டவுன்லோட் ஆகிறத பேசுவோம் அவ்வளோதான். என்ன ரகசியம் என்னது? சரி, அப்போ நீங்கள் என்ன ரகசியமாக சொல்கிறீங்க அப்படின்னா, ரகசியத்தை விட ரகசியம்தான். உண்மைக்கே வந்து என்னென்னா, இந்த பூமியில் குதிச்சிட்டாங்க உள்ளே எல்லாருமே, பேராசூட்டில் மாதிரி இறங்கிட்டாங்க எல்லாருமே. அந்தந்த இடத்துல ஒரு சிக்னல் மாதிரி, லைட் மாதிரி, கடன்களை விளக்கம் மாதிரி எல்லாம் வந்தாச்சு. அப்போது வந்து என்னென்னா, இங்கே வந்து மக்கள் தான் தயாராகணும், மக்கள் தயாராகணும், மனம் தயாராகணும், உடல் தயாராகணும், ஆன்மா தயாராகணும். இது ஆன்மா தயாராகணும்னு தெரிஞ்சால் தானே உங்களுக்குள்ளே இந்த மாதிரி நடக்கும். ரேஷன் கடையில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் போய் வாங்குவீங்க. அது இலவசமாக காசானு தெரியணும், அந்த பொருள் இன்றைக்கி இன்ன பொருள் தராங்கன்னு தெரியணும், இதெல்லாம் வந்து உணர்ந்தால் தானே நீங்கள் செயல்பட முடியும். அது மாதிரி தான் மனம். இப்போதைக்கு மனம் இப்படி தான் டியூன் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் அனைத்து டிவிலையும் சன் டிவி தான் ஓடும், அனைத்து டிவிலையும் விஜய் டிவி தான் ஓடும், அனைத்துலேயும் ஜி தமிழ் தான் ஓடும் அப்படின்னு சொன்னால், உங்களால் சேனலை மாற்றவே முடியலனா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நடக்கும்னு நான் சொல்ல வரேன். அவங்க கொடுக்குறத, அவங்க செய்கிறத அவங்க உள்ள புகுத்தி செயல்படுத்திகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த நகைக்கும், இந்த பொருளுக்கும், இந்த பருப்பொருளுக்கும் உள்ள ஆசையை துறந்து விட்டு மனத்திலிருந்து கொஞ்சம் செயல்படுங்க, விட்டு கொடுங்க, பண்டமாற்றம் செய்யுங்க. இந்த பொருளே சேர்த்து வச்சு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறத உணர்ந்துக்கோங்க, நிலையாமல் எடுத்துக்கோங்க. இந்த மூச்சு வந்து வேற ஒரு தன்மைக்காண்டி மடைமாற்றம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத உணரும்போது, அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரொம்ப மாறலைனாலும் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு மாறுவீங்கல்ல, அதான் என்ற நோக்கம், இந்த பேச்சோட நோக்கம்.